1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்கள். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானங்களே செவி கொடுங்கள், தூதர்களே செவி கொடுங்கள். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. ஜனங்களே, விசுவாசிகளே, என் வாய்மொழிகளை கேளுங்கள். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு விசேஷித்தமான ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தீர்க்கதரிசனமாக கர்த்தர் பல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். போன டிசம்பரில் கூட நான் ஜெபம் பண்ண அடுத்த வருஷம் நேரம் இந்த காரியம் என்னவா முடிந்திருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஒரு ட்ரம்பிளிங்காக, நடுக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, இது நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லையா ஆண்டவரே, அதிகாரங்களை, துரைத்தனங்களையெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆண்டவரே, இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அடுத்த ஆண்டு நேரம் என்ன நடந்திருக்கும் ஆண்டவரே, நான் உண்மைத்தான் நம்புகிறேன், நீர் மட்டும்தான் இதில் கிரியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனலாக ஒரு காரியத்திற்காக நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் ஊக்கமாக எனக்கு ஒரு பயம், அதாவது அதை நினைத்தாலே ஒரு பயம் இருந்தது. ஆனால் அதிசயத்தக்க விதமாக பல இடங்களிலே நாங்கள் விசாரித்தோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு செய்தது போல வேறு எங்கேயும் வேறு யாருக்கும் செய்யலைன்னு நாங்கள் கண்டோம். அப்போது தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை அப்பொழுது திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கேட்போம். அப்போ அந்த கர்த்தர் அந்த வார்த்தைகளிலே தெளிவாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு காலையில் கூட என் மனைவி, நான் பாத்ரூம்லேருந்து குளித்து விட்டு வெளியே வரும்போது அந்த ப்ராஃபஸியை போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. பாத்ரூம்லேயே எனக்கு நல்லா சத்தமாக கேட்டுச்சு. வெளியே வரும்போது யோசிச்சு, ஆமாம், கர்த்தர் சொன்னார்ல, சொன்ன மாதிரியே தேவன் செய்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மட்டும் கிடைக்கலைன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் சாகாது, ஆத்துமா செத்துரும். தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை வாழ வைக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு உணவாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போகிற நேரங்களிலே, நம்முடைய ஆத்துமா தளர்ந்து போகிற நேரங்களிலே தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அதனால தான் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆண்டவர் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துட்டார்னா உங்களை எவனும் பயமுறுத்த முடியாது. முதல்ல அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மனுஷன் காலடிக்க ஓடாதீங்க, மனுஷ முகத்தை பார்க்க போகாதீங்க. சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய சபையில் சில விசுவாசிகள் பிரச்சனை பண்ணுறாங்க. இவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதனால ஏற்கனவே பொறாமையில் இருக்கிறார்கள். அப்போது பயங்கர பிரச்சனை இவர் மேலே. இவர் பிள்ளைகள் செய்த தவிர அந்த பிள்ளைங்க ஏற்கனவே தவறு செய்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்க அம்மா அதை கன்ஃபஸ் பண்ணுறாங்க, ஆமா அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு. அடுத்ததாக இந்த பிள்ளைங்க அவங்களுக்குள்ளே பேசி வச்சு அப்படிலாம் நடக்கலை நம்ம சொல்லுவோம், என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. வேறொரு பாஸ்டர் அதை பார்க்குறாரு, அதெல்லாம் கண்டிக்கிறாரு. கண்டிச்சா அவங்களால முடிஞ்சது பார்த்துங்க, நாங்கள் சொல்கிறத எங்கள் அம்மா அப்பா நம்புவாங்க அப்படின்னு இந்த பிள்ளைங்க சவால் விடுறாங்க. அதே போல் பாஸ்டர் மேலே குற்றச்சாட்டை சுமத்தி பாஸ்டர் வேணுனே அபாண்டமாக குறை சொல்கிறாரு, எங்கள் பிள்ளைகள் மேலே பழிய போடுறாருங்கிற மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணியே ஆகணும். நானும் அவரும் கூட்டத்தில் இருக்கும்போது அவர் அப்படியே அவருடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. நான் கரங்களை பிடித்து சொன்னேன், பயப்படாதீங்க, உங்களை மாதிரியே நான் சபையில் நான் இதே மாதிரி சூழ்நிலைகளில் நான் கடந்து வந்திருக்கிறேன்.
இதே மாதிரி பிரச்சனையை பண்ணிட்டு சபையை விட்டு போனவங்க, நேற்றைக்கு கூட நான் பார்த்தேன், இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு சபையை விட்டு போனவங்க என்னை தேடி வந்துட்டு எங்கூடையே ஒட்டிக்கிட்டு எங்கூடையே இருந்துட்டு எங்கூடையே போயிட்டு நல்லா இருக்குங்களா, பாஸ்டம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்கு, அப்படி எல்லாம் அவ்வளோ பாசாங்கு நான் பார்க்குறேன். சபையை விட்டு போன பல பேரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவங்களுடைய ஆத்மா உணர்ந்த வார்த்தை, போகும்போது 1000 குறைய சொல்லுவாங்க. ஏன்னா அது சொல்லணும், அவங்களை நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக. ஆனால் போனதுக்கப்புறம் காலங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது தான் அவங்க சொல்கிற வார்த்தை, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் நீங்கள் தான். ஏன் இப்போ இருக்கிற ஊழியக்காரன் தகப்பன் இல்லையா? இல்லை. ஒரு சத்திரத்தில் வந்து ஒரு வழி போக்குன போல தான் அவன். ஆனால் ஆத்மாவுக்கு தெரியும் யார் அப்பான்னு தெரியும், யார் எனக்கு இந்த சத்தியத்தை போதித்தாங்கன்னு தெரியும், இந்த சத்தியத்தினால் யார் என்னை உருவாக்குனாங்கன்னு தெரியும், தேவனுடைய ஆவியானவர் யார் என்னுடைய மெய்ப்பனாக வைத்தாருன்னு அந்த ஆத்மாவுக்கு தெரியும். ஒருவேளை வேறு இடத்துல ஞானஸ்நானம் எடுத்துருந்துருக்கலாம், ஒருவேளை வேறு இடத்துல ஒரு 5 வருஷம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே இல்லாத வளர்ச்சி, அங்கே திறக்காத கண்ணு, அங்கே ஏற்படாத மாற்றம், அங்கே வராத மனம் திரும்புதல், அங்கே இல்லாத பரிசுத்தம் இங்கே வந்திருக்கிறது என்றால், இங்கே கண்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே ஆவிக்குரிய வளர்ச்சி வந்திருக்கிறது என்றால், இங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்திருக்கிறது என்றால், இங்கே தேவன் தொற்றிருக்கிறது என்றால், சரியான இடத்துல சரியான தகப்பனை கொண்டு சரியான மெய்ப்பனை கொண்டு இந்த ஆட்டை, இந்த பிள்ளையை கர்த்தர் வளர்க்கிறார் என்று அர்த்தம். நான் தைரியமா ஒன்று சொல்லுவேன், ஒருவேளை சபையை விட்டு போறவங்களா இருந்தாலும் பாவம் செய்யறதுக்கு 1000 தடவை யோசிச்சு பயப்படுறவங்களா தான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு போதித்த இந்த சத்தியம் என் போதனை அல்ல, என்னுடைய போதனை அல்ல, என் சொந்த அறிவுரை எடுக்கப்பட்டது அல்ல. டேபிளில் போய் உட்காருவேன், பேனா எடுப்பேன், ஆவியானவர் பேசுவார், சொல்ல 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 எழுதிட்டுப்பேன். அடுத்த வாரத்து மெசேஜ் நேற்றுக்கு ஆண்டு எனக்கு கொடுத்துட்டார். டேபிளில் போய் உட்காந்து ஏபி கிட்டாரை வாசிச்சுருந்தான். உட்காந்தோடனே ஆவியானவர் சொல்ல சொல்ல கிடன்னு எழுதிக்கிட்டேன். அப்போ அவனை பார்த்து சொன்னேன், என் தாய் எனக்கு சொன்னதை நான் உனக்கு சொல்கிறேன், வேதத்தை நேசி, வேதத்தை நல்லா படி, நீ படித்து உள்ளத்தில் ஸ்டோர் பண்ணி கொண்டினா ஆவியானவர் ஏற்ற காலங்கள் வரும்போது தேவன் அந்த வசனங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவார். இப்படி தான் தேவன் நம்மோடு கூட பேசுவார், இப்படி தான் தேவன் நம்மோடு பேசுவார். என்றைக்குமே வேதம் புரியுதோ புரியலையோ திரும்ப 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 படியுங்க, ஆவியானவர் அதை கொண்டே உள்ள வச்சிருப்பார். உங்களுக்கே தெரியாது, உங்கள் இருதயத்துக்குள்ள நான் வசனங்களை நான் மனப்பாடம் பண்ணலைங்க, வசனத்தில் நான் மனப்பாடம் பண்ணலை, ஆனால் எனக்கே தெரியாது ஏன் இப்படி வருகிறது என்றால் ஆவியானவர் தேவனுடைய ஆவிக்குரியவுகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி அவர் நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறார். தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு மனிதனும் பிழைக்கிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய பாஸ்டர் பற்றியும் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, சத்தியத்தை கற்றுக்கணும். இப்போது நான் பல ஊழியர்களோடு பழகினாலும் நான் ஒன்றை சொல்லுவேன், என்னுடைய பாஸ்டர் தான் நான் ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லுவேன். ஒரு தோட்டத்துக்கு எல்லாரும் போயிருந்தோம், அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அந்த தோட்டத்தில் அங்கே இருக்கிற தேவனுடைய மனுஷனை எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க. நான் அவரை அப்பானே கூப்பிடாமையே கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன். என் கூட வந்த பாஸ்டர் என்னை விட ஒரு 6-7 வயது மூத்தவர், அவர் ஆமாங்கப்பா இல்லைங்கப்பா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். நான் அப்பான்னு சொல்லாமையே பேசிகிட்டு இருக்கிறது இவர் கவனிச்சுட்டே இருந்தார். அப்புறம் கேட்டார், இவர் யாருன்னு கேட்டார். இவரும் பாஸ்டர் தான், இவரும் இப்படி தான் ரசிக்கப்பட்டிருக்காரு அப்படிலாம் சொல்லி சொன்னார். அவர் என்னை ஆச்சரியமாக இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். வரவும் போகிறவனெல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிட்றான், இவன் என்னடான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். எனக்கு 3 அப்பா இருக்குது. ஒரு அப்பா, என்னடா 3 அப்பாவா வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. ஒன்று என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜனிப்பித்த பரலோக தகப்பன், அவர் தான் ரியல் ஃபாதர். 2வது என்னை சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக ஒரு குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு தகப்பன்னு இருக்கிறார். அவர் இந்த குடும்பத்தில் எனக்கு தகப்பனாக இருக்கிறவர். 3வது ஒரு தகப்பன் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊழிய வாழ்க்கையில் என்னை உருவாக்கின ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பன் இருக்கிறார், அவர் எனக்கு 3வது தகப்பன். இவர்களை தவிர வேறு எனக்கு எந்த அப்பாவும் கிடையாது. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுங்கிற மாதிரி வேறு யாருக்கும் அந்த ஸ்தானத்தை நான் என்றைக்குமே கொடுக்கவே மாட்டேன்.
ஏனென்றால் அப்பான்னு சொன்னால் ஒன்று ஆண்டவர். அதுலேயும் எங்கள் அப்பாவுக்கும் பரலோகத்தின் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு டிசிஷன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கள் அப்பா வீடு பிரதிஷ்ட சமயத்தில் ஆண்டவரே நான் அப்பான்னு சொன்னதுனால தான் எங்கள் அப்பா கோச்சிட்டாரு. ஆண்டவர் தான் உனக்கு அப்பாவாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் கோச்சிட்டார். என்றாலும் தேவனுக்குரிய இடத்த நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சரீரப்பூர்வமாக என் தகப்பனுக்குரிய இடத்த நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆவிக்குரிய தகப்பனின் என்னுடைய மேய்ப்பனுக்கு கொடுக்குற இடத்த வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போ ஒரு சபையில் நம்ம ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறேன், அவரோடு ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் நான் சொல்லுவேன், என் ஆவிக்குரிய ஊழியர் ஆவிக்குரிய மேய்ப்பன் தான் பேசுவேன். இவர் அப்படியே என்னை பார்த்துட்டு தான் இருப்பார். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் முகதாட்சியமாக. நான் யாரையும் கொண்டு வந்து அந்த ஸ்தானத்தில் என்னால் நிறுத்த முடியாது. நன்றாக ஒரு விஷயத்தை கவனிங்கள். ஏனென்றால் அந்த பாதத்தில் உட்கார்ந்து கமாலியன் பாதத்தில் பவுல் கட்டுறது போல என்னுடைய ஆவிக்குரிய மேய்ப்பனுடைய பாதத்தின் கீழே உட்கார்ந்து அவர் வாயில் சொல்லுகிற வார்த்தைகளை வசனங்களை கருத்தாய் கவனித்ததிலேயே முக்காவாசி வேதாகமம் என் மனதுக்குள்ளே வந்துவிட்டது. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் என்ற வார்த்தையின்படி ஞானிகளோடு அவர்களோடு சஞ்சரித்து வாழ்ந்தால் நிச்சயமாக தேவ கிருபை நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவன் எதற்காக அந்த வசனத்தை அனுப்புகிறார், எதற்காக புல்லின் மேல் பெய்யும் பனித்துறலைப் போல அவர் வசனத்தை அனுப்புகிறார் என்ற ஒரு அர்த்தத்தை நாம பார்க்கிறோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுற வசனம் எப்படி இருக்குமா? அந்த பனித்துறலை போல, அந்த புல்லின் மேல் பெய்யும் பனித்துறலை போல, அந்த மலையை போல பூமியை நனைத்து, அந்த நனைக்கும் போது மேலே பூமி நனையும் போது உள்ள விதையை சுற்றிலும் ஒரு புழுக்கம் ஏற்படும். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? விதை எப்படி முளைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அட தெரியுன்னா தெரியுன்னு சொல்லுங்கள், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள். ரெண்டுக்கும் பெப்பன்னு பார்த்துருந்தா எப்படி? பூமியை நனைக்கும் போது அந்த நல்ல வெயில் இருக்கும், ஒரு மழை பெய்யும், உடனே விவசாயி நிலத்தை உழுது அப்புறம் விதைச்சி விட்ருவான். விதைச்சி விட்டோன்னா அடுத்த மழைக்காக இந்த விதை காத்திருக்கும், மண் மூடி இருக்கும். இப்போ வெயில் அடித்து ஒரே டெம்பரேச்சர் ஆகும். மேலே மழை பெஞ்சோடனே பூமியை நினச்சோன்னே பெருமழையில் அந்த தூறலான மழை அதுதான் விதை விளையும். நினச்ச உடனே கீழே சுற்றிலையும் நனையாது, ஆனால் ஒரு ஈரப்பதமான ஒரு புழுக்கத்தை அதை ஏற்படுத்தும். அந்த ஈரப்பதமான அந்த புழுக்கம், அந்த உஷ்ணம்தான் இந்த விதையை என்ன பண்ணணும்னா அப்படியே வெடிக்க வச்சு உள்ளிருந்து அந்த விதையை முளைக்கும்படி செய்கிற ஒரு சீதோஷனம் அதுக்குள்ளே ஏற்படும். ஹல்லேலூயா. மேலே கூலிங்காக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே புழுக்கமாக இருக்கும். வசனத்தை கேட்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் நல்லா சிரிச்சுட்டு ஆமேன்னு அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கான். என்னடா இவன் இப்படி பேசுகிறானே, என்னடா இவன் திட்டுறானே, என்னடா இவன் கண்டிப்பாக இருக்கிறானே, என்னடா ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறானே, ஏன் பாவியா பரிசுத்தமாறு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கருத்துன்னு இருக்கும். நேற்றுக்கு சினிமா பார்த்துட்டு வந்த பாவியே மனம் திரும்ப என்று சொல்லும்போது கேட்டோன்னே கறக்குன்னு இருக்கும், கோபம் வர்றோம். ஆனால் நான் சினிமா பார்த்தேன்னு ஒத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுறதுக்கு தைரியம் இல்லை. மனசுக்குள்ளே ஒரு புழுக்கம் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை வந்து உன்னை முளைக்க வைக்கும். தேவனுக்கான ஒரு புதிய மனுஷனா, புதிய ரூபமா, தேவ சாயலா, விதையா அப்படியே மண்ணோட மண்ணா கிடைக்காம மண்ணை மூடி இருக்கிற மண்ணை விட்டு விண்ணை நோக்கி எழும்புகிற ஒரு பரிசுத்தவானாக, ஒரு நீதிமானாக, ஒரு பலவானாக, ஒரு உயர்ந்தவனாக, மேன்மைப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, செழுமை நிறைந்தவனாக நீ யார் என்று காண்பிக்கிற. அங்கே உள்ள விதைக்கப்பட்டது என்னன்னு தெரியாது, ஆனால் அது முளைக்கும் போது அது நெல்லா, அது கோதுமையா, அது அத்தி மரமா, அது பலா மரமா, அது மாதுளை மரமா என்று தெரியும். முளைக்க வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. புழுக்கமாக தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை புழுக்கமாக தான் இருக்கும். புழுக்கத்தை உண்டு போனோம், ஆனால் அது உன்னை விளைய வைக்கிறதே என்னுடைய வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவு அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. உங்கள் நினைவுகளும் உங்கள் வழிகளும் எப்படி தெரியுமா? பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அதை போல உயர்ந்துதான் நினைக்கிறேன். என் மகனுக்கு அந்த பெங்களூரில் இருக்கக்கூட அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைச்சா போதும் நீங்கள் நினைப்பீங்க. கர்த்தர் லண்டனில் உனக்காக உன் பிள்ளைக்காக ஒரு அப்பாயின்மெண்ட்டை வச்சுருப்பார். அல்லேலூயா.
நீங்கள் பெங்களூரில் கிடைக்குமான்னு யோசிப்பீங்க. ஆனால் ஆண்டவனுக்கு அப்பாயின்மெண்ட் எங்கே வச்சுருக்காரு? லண்டனில் வச்சுருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய திட்டங்களும் நெருங்க முடியாத அளவிற்கு, நம்ம சிந்திக்குள்ளே எட்டாத அளவிற்கு அவர் உயரமான காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் அதை குறித்து தெளிவாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியவர்களை கண் காணவில்லை. நீங்கள் இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா? உங்கள் வருங்கால மாப்பிள்ளைய யாராவது பார்த்தவங்க இருக்கீங்களா? உங்கள் வருங்கால மாப்பிள்ளையை பார்த்துருக்கியா? கண் காணவில்லை. காதில் கேட்டிருக்கியா? கேட்கவில்லை. இருதயத்தில் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இல்லை. என் மகள்கிட்ட கேட்குற எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ ரூட் கிளியராக இருக்கு, எந்த ஐடியாவும் இல்லை. கண் காணலை, காதில் கேட்கல, இருதயத்தில் தோன்றல. ஆனால் தேவன் அவைகளை உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, பலவீனம் அடைந்து போகாதீங்க. உங்கள் கண்ணு காணாதனால, காது கேட்காதனால, இருதயத்தில் தோன்றாதனால எதுவுமே நடக்காது, நடக்க போவதில்லை என்பது அர்த்தம் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள நினைக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடியவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 12:11 அதில் போடப்பட்டிருக்கு. கர்த்தமான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். இங்கே லோக்கலில் ஒரு சின்ன சபையை நான் பொறுப்பெடுத்தேன். அந்த சபை இடத்துடைய ஓனர் என்னை பிரச்சனை பண்ணி சபை நல்லா டெவலப் பண்ணோன்னு என்னை விரட்டி விட்டுட்டார். அப்படியே போலீஸ் காலனி ரோட்டில் ராத்திரி நடந்து வரேன். என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, என்ன செய்கிறது ஒன்றுமே புரியல. சரி ஊருக்கு போயிடலான்னு போகிறேன். ஆனால் தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அப்படியே ரோட்டுக்கு எதிர்த்தாப்புல இந்த ஏலியம் சிட்டி கத்தீட்ரல நீ நடத்தக்கூடிய ஒரு ஊழியனாக இருப்ப. நான் கேட்டேன், எதுக்காக திருச்சி கொண்டு வந்தீங்க? ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை 6 மாதத்தில் ஆகஸ்ட் 15 பொறுப்பெடுக்கிறேன். 95 ஆகஸ்ட் 15, 96 மேலே என்னை விரட்டி விட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே சபையை இடித்து பெருசாக கட்டிட்டேன். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய நீளத்துக்கு ஒரு சபையை கட்டியாச்சு. பொட்டிக்கடியாட்ட 10க்கு 10 12க்கு 10ன்னு ஒரு சபை இருந்துச்சு. மின்னுக்கெல்லாம் தெரியும், வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா தான் நடத்தினார். அப்படி தான் இருந்துச்சு. வந்து 3 மாதத்தில் சபையை பெருசாக இழுத்து கட்டியாச்சு. டிசம்பர்லாம் சபை பெருசாகிடுச்சு. ஜனவரிலாம் ஓஹோன்னு கூட்டம். 12லேருந்து 13 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். மரியாள் சிஸ்டருக்கு தெரியும், அவங்க தான் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறவங்க. ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ விசுவாசி ஆனாங்க சிஸ்டர். ராபோஜன பந்தி எடுக்கிற 38 பேர் இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து ராபோஜனம் கொடுப்பார். அவர் எண்ணிட்டு சொன்னார் 38 பேர் வந்திருக்காங்க. இங்கே 8 பேர், 6 பேர் 8 பேர் என்னமோ ராபோஜனம் எடுப்பாங்க. இப்போ 38 பேர் என்னமோ இருக்காங்கன்னு சொல்லி நினைவு சரியாக இல்லை, 30 + சம்திங் இருக்காங்கன்னு சொன்னார். வித்தின் ஒரு 6-7 மாதத்தில் தேவன் ஒரு அபரிதமான வளர்ச்சியை கொடுத்தார். அந்த மனிதன் மூலியமாக பிசாசு கிரியை செய்தான். நீ யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல என்று சொல்லி அந்த மனிதன் எனக்கு விரோதம் எலும்பும் ஒன்றுமே இல்லாமல் வந்து நான் கேட்டேன், இதுக்கு தான் என்ன திருச்சி கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், இல்லை, இதுக்கு எதிர்த்தாப்புலேயே நீ சபை கட்டணும். எங்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன வீட்டில் ஆரம்பித்தேன், அது புதுக்கோட்டை மாவட்டம். அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு சைடில் செட்டு போட்டோம், அது புதுக்கோட்டை மாவட்டம். அப்புறம் ஒரு இடம் வாங்கினோம், அது புறம்போக்கு, அதுவும் புதுக்கோட்டை மாவட்டம். நான் யோசனை பண்ணேன், இந்த இடத்துக்கு ஏத்தாப்புறம் சர்ச்சு கட்டுறங்கிறதுல சும்மா டூப்பு, நம்ம மனசு தான் பேசியிருக்கு போல், நாம் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறோம் போல் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். நான் கேட்டேன், திருச்சின்னு சொன்னீங்க, ஆனால் நான் புதுக்கோட்டையில் இருக்கேன். ரெசிடென்ஸு, ஓன் சர்ச்சு எல்லாமே எங்கே இருக்குது? புதுக்கோட்டையில் இருக்குது. என்னை என்ன சொல்லுவாங்கன்னா, மாத்தூர் பாஸ்டர் தான் ஏலியமில் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீ திருச்சின்னு சொன்னதுண்டானால் என்னை ஏன் புதுக்கோட்டை வச்சுருக்கீங்க? என் மூத்த மகள் மரித்தாள், எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை சத்தம் போட்டு உடனே நீ வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வீடு பார்த்துருக்கிறேன்னு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது இங்கே புது வீடு இருக்குது வாங்கன்னாரு. நான் என்ன பண்ணினேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், வாடகை கேட்டால் வாடகை 3000ன்னு சொன்னாங்க.
நான் எங்கே 2500 நாங்கள் நான் எங்கே 2500 போகிறதுன்னு நான் கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வாடகை தரேன், நீ வீட்டை காலி பண்ணு. அட்வான்ஸு 10,000 கேட்குறாங்க. நான் எங்கேயுமா போவோம் 10,000? நான் தரேன் 5,000 அப்படின்னாங்க. எங்கள் மாமியார் நான் தரேன் 10,000 எனக்கு 10,000 அட்வான்ஸுக்கு 15,000 படங்க. தட்டு ரிக்ஷாவில் வீட்டை காலி பண்ணி சாமானை ஏற்றிட்டு போனேன். அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீ முன்னால் போ, இல்லை நான் முன்னால் போகிறேன், நீ என்னை கூப்பிடக்கூடாது, வழியில் என்கிட்ட பேசக்கூடாது, நீயா என்னை பார்த்து வரணும். ஏன்னா கட்டல் அவர் ஒரு கேவலமான ஒரு கட்டலும் கேவலமான சாமான், அந்த சாமானத்தை ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கௌரவ குறைச்சல். அதுதான் என்னுடைய ரியல் லைஃப். அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக அவன் நல்லா மனுஷன், அவன் புரிஞ்சுட்டான். ஐயோ வெளியே அவமானம் போடக்கூடாதுன்னு அந்த சாமானை எடுத்து வைக்கும்போது இதுதானா அப்படின்னு பார்க்குறாரு. நான் ஸ்கூட்டரில் முன்னால் வேகமாக போயிடுவேன், அவர் சாமானத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அப்புறம் நான் திரும்புகிற இடத்துலலாம் திரும்பி நான் அங்கங்கே போய் ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்ப்பேன். அவர் பின்னாலேயே வந்து வீட்டுக்கு வந்துட்டார். அப்படியே வீட்டில் சாமானம் கொண்டு போய் இறக்கி அந்த வீட்டுக்கு வந்தேன். ரைட், இப்போது ரெசிடென்ஸு என்ன ஆயிடுச்சு, ட்ரிச்சி ஆயிடுச்சு. ஆனால் ஊழியம் புதுக்கோட்டை. பயங்கர டவுட்டு. ஆண்டவர் சொன்னார், இங்கே இடம் வாங்குனார். எங்கே போகிறது, நான் காசுக்குன்னு. அப்போ ஒருத்தங்க தசமபாகம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. இதைய டோக்கனாக கொடு, 10க்கு வாங்கு அப்படின்னாரு. ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவர் நான் எங்கிட்ட காசு இல்லை, ஃபஸ்ட்டு நான் வட்டிக்கு வாங்கி தரேன்னாரு. பிஹெச்சில் இருக்கிறவர்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கி அந்த லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த இடத்த வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். கட்டுறதுக்கு வழியே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் தேவ வார்த்தை மட்டும் நிற்குது. ஒரே மலை ஜலாதி கழிக்கிறோம், முள்ளுக்காடு, பயமாக வர்றதுக்கு இந்த இடத்துல கட்டுறதுக்கு. ஜனங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒரு இது. ஆனாலும் வந்து ஒத்தையடி பாதையில் லாங் ஜம்ப் பண்ணி ஷார்ட் ஜம்ப் பண்ணி தான் வருவேன். ஏன்னா அங்கங்கே அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ன கிடக்குன்னு நான் சொல்கிறேன்னு. அப்படியே மூக்கை பொத்திட்டு வந்து இந்த இடத்துல இன்னும் ஜெபம் பண்ணிட்டு போவேன். என் ஒய்ஃபு நானும் வரேன், எங்கள் அம்மா உன்னால் என்னால் ஜம்ப்லாம் பண்ண முடியாது சொல்லி வந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு போரை போட்டோம். அதுக்கப்புறம் பொக்லைன் விட்டு கொஞ்சம் ரோடு தோண்டி போட்டோம். அதுக்கப்புறம் விசுவாசமாக சபையை ஆரம்பிக்கிறங்கும் போது தான் எல்லாம் மற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாஸ்டம்மா இடத்த கொடுத்தாங்க, அப்புறம் அதை விற்றோம். கரெக்டான சமயத்தில் அந்த பணம் கிடைத்தது, டோக்கன் பண்ணினேன். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சபை ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கும் தெய்வத்திற்கு என் வாழ்க்கையில் கிரியை செய்த அதே இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்றுமே குடிக்க நல்ல தண்ணி இல்லாமல் இந்த ஊரில் நான் கஷ்டப்பட்டேன். என்ன சொல்ல வரேன், நான் வசதி ஆகிட்டேன்னு சொல்ல வரல. அது வந்து குடும்பமே வசதியான குடும்பம், அது இல்லை. ஊழியம், கர்த்தர் அழைத்த ஊழியம், அதை அவர் வழிநடத்த வல்லவராய் அவரே எல்லாவற்றையும் செய்தார். இது வரைக்கும் இந்த ஊழியத்திலிருந்து எடுத்து எனக்கென்று நான் எதையும் செய்து கொள்ளவே இல்லை. கர்த்தருக்காக தான் எல்லாத்தையும் செலவு பண்ணுறோம். என்ன சொல்ல வரேன்னா, வார்த்தையிலே உண்மையுள்ள தெய்வம், வாக்குதத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், அந்த சகலமும் நன்மைக்கு எதுவாகும். அந்த மனிதன் மட்டும் என்னை துரத்தலைன்னா நான் அந்த மனிதனுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்திருப்பேன். இன்றைக்கி இந்த சபை பிறந்திருக்காது. சில நேரங்களில் கோழி தன் குஞ்சுகளை கொத்தி துரத்துறது போல சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது என்றால் கவலைப்படாதிருங்கள். சபையை விட்டு சில மக்கள் வெளியேறி போனார்கள், என்னை விட்டு வெளியேறி போனார்கள். வெளியேறும் போதெல்லாம் ரொம்ப துக்கப்படுவேன். ஆண்டவர் சொல்றார், உன் நல்லதுக்கு தான் செய்கிறேன், சபை வர்றதுக்கு தான் செய்கிறேன், சபையை அடுத்த ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு தான் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். நான் சோத்திரத்தோடு கூட ஏற்றுக்கொண்டேன். ஜனங்க போயிட்டாங்கன்னா பயப்படுவேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், அப்படியே அங்கலாய்த்து கொண்டிருப்பேன். கர்த்தர் சொன்னார், நான் கவலைப்படாதவர்களுக்கு நீயும் கவலைப்படாது, நான் துக்கப்படாதவர்களுக்கு நீயும். கடைசியாக நான் துக்கப்பட்டது என்னென்னா, ஒரு மூப்பு குடும்ப சபையை விட்டு போடும்போது துக்கப்பட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தள்ளி விட்டவனுக்கு நீ துக்கப்படுற. நான் என்ன பண்ணிட்டேன், தள்ளிட்டேன், நீ துக்கப்படுற. உன் கொம்ப தைலத்தினால் நிரப்பி வா என்று கர்த்தர் அது சொன்னார். அன்றைக்கி அந்த பிரசங்கத்தை தான் செய்தேன். அதே வாரத்தில் கர்த்தர் காண்பித்த அடையாளம் தெரியுமா, அவருடைய மாமியார் குடும்பமும் கொழுந்தியார் குடும்பமும் என்று ஒரு 18 பேர் அவர் அந்த வாரம் சபையை விட்டு போகிறாங்க. அவங்க குடும்பத்திலேருந்து 18 பேரை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த டைமில் தான் 3 குடும்பங்களை கொண்டு வந்தார். சிவா ரெபேக்கா குடும்பம் வந்துச்சு. ஜனவரி மாதம் நம்ம பிரதர்
மார்ட்டின் பிரதர் ஜெனி சிஸ்டர் சபைக்கு வந்தாங்க. அப்படி ஒரு 3 குடும்பங்கள் சபைக்குள்ளே வந்தது. அடுத்த எல்லையை நோக்கி தலை குனியாமல் தலை அழகாக கத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார். இப்போ இந்த செவரில் ஒரு கிராக் ஆகி ஒரு கல் வெடிச்சு போச்சுன்னா அழகாக அந்த கல்லை தட்டி எடுத்துகிட்டு வேறு கல்லை கொண்டு வந்து அழகாக இன்சர்ட் பண்ணுவார். அந்த ஒரு கல்லுக்காக இந்த கட்டடத்தை கத்தர் இடிக்க மாட்டார். அல்லேலூயா. என்றைக்கே சபையிலேருந்து ஒருத்தருக்கு போகும்போது சபை இடிஞ்சு போகிறதில்லை, சபையை இன்னும் வலுவாக்குகிறார், பலவீனமானதை அகற்றுகிறார், வீக்கன் லிங்கை கத்தர் அகற்றுகிறார், பலமுள்ளதை கொண்டு வந்து கத்தர் ஐக்கியப்படுத்துகிறார். கரங்களை சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையிலே சிலர் விலகி போகலாம், சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போகலாம், சில வேலைகள் உங்களை விட்டு விலகி போகலாம், சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை விட்டு விலகி போகலாம். அதுக்காக ஒரு நாளும் சோர்ந்து போகாதே. தேவன் உன் வாழ்க்கையிலே செய்வது எல்லாம் நன்மைக்காக தான் செய்கிறார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு யாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை மனதில் சுமந்து கொள்ளுங்க. விலகி போகிற உறவுகளை நினைத்து மனம் முறிவடையாதீங்க, சோர்வடையாதீங்க. கர்த்தரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே உங்க கிருபையினால என்னை நடத்துகிறீங்க, நன்மைக்குத்தான் இது செய்றீங்க. இன்னைக்கு இதை தீமையை போல தோணலாம், துக்கத்தை போல தோணலாம், ஆனால் ஏற்ற காலங்கள் வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. நான் இப்போ அவர்கிட்ட பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என்னை துக்கப்படுத்தின அந்த மக்கள் எல்லாம் போயிட்டாங்க பாஸ்டர், துக்கப்படுத்தின மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ எனக்கு ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் கனமும் ஆசீர்வாதமான மக்களையே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தப்பித்தவரை ஏதாவது ஒன்றுன்னா அதையும் சுத்தம் பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். அதனால் இப்போ இனிமேல் யாராவது சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் அந்த இடத்துல புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லவர் என்பதை ஒரு தடவை அல்ல பல தடவை கர்த்தர் அதை நிரூபித்து காண்பித்துக்கிறார். இங்கே சக்தி நகரில் நான் சர்ச்சு நடத்தும் போது இருந்தவங்கெல்லாம் இல்லாதவங்களாம், அப்போ அந்த சர்ச்சு தெரியாதவங்களாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சக்தி நகர் சர்ச்சை தெரியாதவங்க தாராளமாக அதை கொடுத்துக்குங்க. இவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசு, உங்களுக்கு அந்த சர்ச்சு தெரியாது. இந்த சர்ச்சில் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யார் இதை செய்தா? தேவாதி தேவன். ரோமருக்கு எழுதின 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறாரு, எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறானோ அவன் மேல் நான் இரக்கமாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம மேல் இரக்கமாய்க்க சித்தம் வைத்து விட்டால் நம்ம விழணும், நம்ம அழியணும்னு வெளியே எத்தனை பேர் கனவு கண்டாலும் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. சில நேரத்தில் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய உயர்வை விரும்ப மாட்டாங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறத விரும்ப மாட்டாங்க, உங்கள் பிள்ளைங்க முன்னேறதை விரும்ப மாட்டாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கிறத விரும்ப மாட்டாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெண்ணு கிடைக்கிறது விரும்ப மாட்டாங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது விரும்ப மாட்டாங்க. உங்கள் பிள்ளை நல்லா படிக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நல்லா படிக்குதா அப்படியா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் உங்கள் பிள்ளையினுடைய நலனை விரும்பாதவங்க இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன் உங்களுக்கு தயவு செய்யும்படியாய் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:7 சொல்லுகிறாரு, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன் ஒருவர் உண்டு உன் வாழ்க்கையில். சொல்லுங்க, வசனத்தை அனுப்புகிறார், வாக்குத்தத்தங்களை அனுப்புகிறார். எனக்குள்ள அதை விதைக்கிற ஊழியக்காரன் விதைக்கிறான், நீர் பாய்ச்சுகிற ஊழியக்காரன் நீர் பாய்ச்சுகிறார், ஆனால் தேவன் விளைய செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் தான் நீ முன்னுக்கு வந்த, என்னால் தான் நீ நல்லா இருக்க, நான் தான் இதுக்கு காரணம். இல்லை இல்லை இல்லை, என்ன மனிதனும் காரணம் அல்ல, எல்லா மகிமையும் தேவன் ஒருவருக்கு. ஏனென்றால் விதைக்கப்பட்டதை விளைய செய்தவர் என் தேவனாகிய ஆண்டவர் மாத்திரமே. உன்னுடைய வாழ்க்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் விதைக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ தரிசனங்கள், கர்த்தராலே அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் விளைய செய்கிற தேவனாக, அவர் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துகிறனாலும் ஆகிறது அல்லவென்றும் நான் அறிவேன். அல்லேலூயா.
நம்ம பிரயாசப்படுறதுனால, நம்ம முயற்சி பண்ணுறதுனால அல்லங்க. இரக்கம் பாராட்டுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைத்தது. அல்லேலூயா. அந்த ரோமர் 9:13-14 படிக்கும்போது அங்கே சொல்கிறாரு, ஏசா யாக்கோபு 2 பேரும் பிறக்கலை, நல்வினை தீவனையை பிள்ளைங்க அறியலை, ஆனால் நான் மூத்தவனை நான் வெறுத்தேன், இளையவனை நான் நேசித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியே என்ன அர்த்தம்னா, நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே அவர் கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைத்தது. அதனால தான் இந்த பாடலை பார்க்குறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல மேய்ப்பரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். சங்கீதம் 126:1 சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள போல இருந்தோம். 126:2 சொல்கிறது, இப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த களிப்பினாலும் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்வார்கள். வானமே செவிகொடு, பூமியே கேள். ஆதியாகமம் 1:2 பார்க்குறோம், ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த பூமியை பார்த்து உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்று சொன்னார். தண்ணீரை பார்த்து பேசினார், தண்ணீர் திரளான மச்சங்களையும் பறவைகளையும் பிறப்பித்தது. பூமியை பார்த்து பேசினார், விதை தரும் கனி விருட்சங்களையும் பல வகையான பொருட்களையும் பயிர் வகைகளையும் பூமியானது முளைப்பித்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எதுவெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றதோ அவைகளெல்லாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு பழுகி பெறுகிறது. இந்த கால வேளையில் கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு பழுகுதல், ஒரு பெருக்கம், ஒரு வாழும் சூழ்நிலை, ஒரு உயிர் சூழ்நிலை, ஒரு மேன்மைப்படுகிற சூழ்நிலை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5:6 சொல்கிறது, கண்ணீரோடு விதைத்தீர்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்தீங்க, தேவன் விளையை செய்தார். இப்போ கம்பீரத்தோடு இருக்கிறீங்க. நீர் விதைச்சவன் நீங்கள் நீர் பாய்ச்சிருந்தும் ஒருவேளை நீங்களாக கூட இருக்கலாம். கண்ணீரோடு விதைச்சிங்க, ஆனால் நீர் பாய்ச்சினீங்க, ஆனால் விளையை செய்தது யார்? தேவன். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் அறுக்கிறீங்க. கரங்களை உயர்த்தோம் இல்லையா? சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பூமி, அந்த நிலமானது தேவனுடைய வார்த்தையினாலே நனைக்கப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்கிற விதைகள், ஆசீர்வாதம் என்கிற விதைகள் எல்லாம் முளைத்து உங்களுக்கு மகிமையான பலனை தரும். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்பொழுது 24ஆம் அதிகாரத்திலையும் 24வது வசனத்திலையும் 26வது வசனத்திலையும் 2 காரியத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அதில் என்ன, நான் சொல்லிய வார்த்தையை கேட்டு என்று எதில் படிக்கிறோம்? அந்த துவக்கத்தில் படிக்கிறோம். இது யார் சொல்கிறாரு? கண்மலையின் மேலே வீட்டை கட்டினவன் சொல்கிறார். 26ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போதும் அங்கேயும் சொல்கிறாரு, நான் சொல்லிய வார்த்தையை கேட்டு. இது யார்? மணல் மேலே கட்டினது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வார்த்தையை கண்மலையிலே கட்டினவனும் வார்த்தையை கேட்டு தான் கட்டினான். மணலில் கட்டினவனும், சொல்லுங்கள், மணலில் கட்டினவனும் வார்த்தையை கேட்டான். இப்போ பாருங்கள், நான் இந்த காரியத்துக்கு வரேன். ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியங்களை வரேன். கண்மலையில் கட்டினவனும் மணலில் கட்டினவனும் ஒன்று போல தான் இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா தான் தேவனுடைய வார்த்தை கேட்டாங்க. இப்போ உங்களில் பாருங்கள், அநேகர் மணலின் மேலே கட்டினவங்களா, அநேகர் வீட்டில் கண்மலையின் மேலே கட்டினவங்களா இருப்பீங்க. ஒரு சிலர் மணல் மேலே கட்டினவங்களை போல இருப்பாங்க. இப்போ யார் மணல் மேலே கட்டினவங்க?
யார் கண்மலையின் மேலே கட்டினவங்க, பாறையின் மேலே கட்டினவங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம். கண்மலையின் மேலே கட்டினவன் கண்மலையுடன் ஐக்கியமாக தான் இருந்தான். மணல் மேலே கட்டினவன் கண்மலைக்கு அருகிலே தான் இருந்தான். இப்போது கண்மலையின் மேலே கட்டினவனும் கண்மலையோட அருகில் தான் இருக்கிறான். மணல் மேலே கட்டினவனும் கண்மலையின், ஏன்னா இவனும் வார்த்தையை கேட்டான், கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவே அந்த கண்மலை, கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டான், இவனும் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டான். அப்போ 2 பேருமே வசனத்தை கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேரும் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க, கிறிஸ்துவின் பக்கத்தில் அருகிலே இருக்கிறார்கள். இரண்டாவது வசனத்தை முதலாவது கண்மலையின் மேலே கட்டினவன் கண்மலையின் மேலே கட்டினான். கீழே கண்மலை, ஆதாரம் கண்மலை, மேலே கட்டினான். இவன் எங்கே கட்டினான் அப்படின்னா, இவன் கண்மலையின் மேலே கட்டினான், நான் மணலில் கட்டினவன் கண்மலையின் அடியில் கட்டினான். 2 பேரும் இப்போ மறுபடியும் எப்படி தான் இருக்காங்க, பக்கம் பக்கம்தான் இருக்காங்க. இப்போது கண்மலையில் கட்டினவன் தோண்டவே கிடையாது, ஏன்னா அது ஆல்ரெடி பாறை. அதனால் நேராக அவன் ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டான், அஸ்திவாரம் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் மணலில் கட்டினவன் இப்போது ஆழமாக தோன்றான். மணலில் போடணுன்னா மேலாப்பில் வச்சு கட்ட முடியாது, மணல் நகரும் இல்லையா. அதனால் மணலில் ஒரு 3 அடியோ 5 அடியோ அது என்ன செய்யணும், தோண்டணும், அப்படி தான் ஃபவுண்டேஷன் போடணும். ஸோ மணலில் போடுறான். ஆனால் இது இங்கே தான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, கண்மலை தோண்டப்படவில்லை, ஆனால் மணல் தோண்டப்படுகிறது என்றால், கண்மலையில் அஸ்திவாரம் போட்டவன் தோண்டலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் அப்படியே இருப்பதை ஏற்றுக்கொண்டான், அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கை கொண்டான். ஆனால் இவன் என்ன செய்யலை, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதவன் சுய ஞானம், சுய திட்டம், சுய பிளானு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறான், டிக்கிங் பண்ணுறான், தோன்றான். சரி, 4வது என்ன காரியம் அப்படின்னு கேட்டால், வீடு 2ம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ப்ளூ பிரிண்ட்டு, ஒரே மாதிரி தான் வீடு. கண்மலையில் கட்டப்பட்ட வீடும் அதே வீடு தான், மணலில் கட்டப்பட்ட வீடும் அதே மாதிரி, 2ம் ஒரே மாதிரி. 5வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழிவு வர மட்டும் கண்மலையில் இருக்கிற வீடும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, மணல் இருக்கிற வீடும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எது வர்ற வரைக்கும், பெருங்காற்றும் பெருமழையும் பெருவெள்ளம் வர்ற வரைக்கும் இதுவும் நல்லா தான் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு கஷ்டம், அப்படி என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்மலையின் மேலே கட்டப்பட்டவனுக்கு தண்ணியோ சாப்பாடோ சாமானமோ பொருளோ வாங்கணும்னா ஒவ்வொரு முறையும் மலையிலேருந்து இறங்கணும், மலையில் மறுபடியும் ஏறணும், அவன் பாடாப்படுறான். வசனத்தின்படி நடக்கிறவன் இடுக்கமான வாசலில் பிரவேசித்து நெருக்கமான வழியில் நடக்கிறான், அவனுக்கு பாடுகளாக இருக்குது. சொல்கிறாங்க, வாரம் சர்ச்சுக்கு போகிறான், உபவாசம் போடுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், ஏன் தான் உனக்கு கஷ்டமே மாற மாட்டேங்குதோ அப்படிங்கிறான். ஒவ்வொரு முறையும் மேலே ஏறி கீழே ஏறக்குள்ள போதும்போது அங்கே வசனத்தின்படி வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மணல் இருக்கிறவனுக்கு பக்கத்துலேயே எட்டி பிடிச்ச மாதிரி கடை கண்ணின்னு எல்லா வசதியும் பக்கத்துலேயே கிடைக்கும். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மலையில் ஒவ்வொரு சாமானத்தையும் கொண்டு போய் சேர்த்து கட்டுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், வெயில் வேறு கொளுத்தி எடுக்கும். ஆனால் மணல் இருக்கிறவனுக்கு எளிதாக இருக்கும், ஏன்னா பிளெயின்ஸ்லேருந்து பக்கத்துலேயே படக்குன்னு எல்லாம் வாங்கி கட்டலாம், ஆளுக வேலைக்கு ஈஸியாக வந்துடுவாங்க, ஈஸியாக இந்த ஒரு விஷயத்தையும் அவனால் செஞ்சுருக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்மலையில் ரொம்ப சூடு வெயில் கிடைக்கும், ஆனால் கண்மலையில் அடியில் இருக்கிறவனுக்கு கண்மலையில் நிழல் கிடைக்கும், மணலில் கட்டினவனுக்கு நிழல் கிடைக்கும், ரொம்ப ஆறுதல் தேடுதலாக நிம்மதியாக அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். 8வது பார்த்திங்கன்னா, மலையின் மேலே அவனுக்கு வீடு கட்டணுன்னா அதுக்கு டெடிக்கேட்டடாக வலிமையாக இருக்கிற மக்கள் தான் அவங்க கூட உதவி செஞ்சு மேலே கட்டணும். அப்போ சில பேர் தான் அவங்க கூட மேலே அவனுக்கு கட்டி உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் மணலில் லேசான வேலை இல்லையா, பல பேர் நான் வரேன் நீ வரேன்னு போட்டி போட்டு அவனுக்கு வேலை செய்ய வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் ஈஸியான வேலையை தேடுகிற மக்கள், ஆகவே இவங்ககிட்ட இருக்கிறவங்க பலவீனமானவங்க, ஆனால் கண்மலையின் மேலே கட்டப்பட்டவனோடு இருக்கிறவங்க பலவான்கள். 9வது கேட்டால், கண்மலையில் இருக்கிறவன் கேட்டு புத்தி பெற்றவன், மணலில் கட்டுறவன் கேட்டும்
புத்தி இல்லாதவன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வசனம் என்கிற கண்மலையில் நம்முடைய வீட்டை கட்டியிருக்கிறோமா? மணல் மேலே கட்டுறது ரொம்ப சுலபம், ஆனால் கண்மலையின் மேலே கட்டுறது கஷ்டம். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்தல் என்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, வசனத்தின்படி வாழ நம்மளை டெடிகேட் பண்ணணும். முதலாவது காரியம் என்னென்னா, எஸ்ரா 7:10 சொல்லப்பட்ட வண்ணமாக நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அந்த வசனத்தை படிங்க. எஸ்ரா 7:10. ஆராய, அதன்படி செய்ய, இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். வசனத்தை நம்ம கை கொள்ளணும்னா முதல்ல இருதயத்தை பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 57:15 சொல்கிறாரு, நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளிடத்தில் தான் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுவாராம். அப்போ நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவங்க இருப்பாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ கீழ்ப்படிய முதலாவது தேவ வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விசுவாசிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்கிறது, அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் தருகிறது. மூன்றாவது காரியமாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு 4:4 வாசிக்கிறோம். அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை உணவாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் சொல்லுவாங்க, உங்கள் பையன் இந்த வருஷம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வீக்காக்குறோமா, நீங்கள் அதை சுமந்துட்டு ரொம்ப துக்கமாவோட பார்த்துட்டு எவ்வளோ போடுறோம், நாங்கள் தான் கஷ்டப்பட்டு நீ எவ்வளோ கஷ்டப்படுற. ஏன்னா அந்த வார்த்தையுமே அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை என்னைக்காவது நீங்கள் அப்படி எடுத்துருக்கீங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா கோலியாத் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு கேட்காது, தாவீதா நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் அங்கே நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத் சொன்னால், வாடா உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைக்கெல்லாம் கொடுப்பேன்னா, இவன் சொன்னான், நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை நான் வரேன், நீ சொன்னபடியே நான் உனக்கு செஞ்சேன் என்று சொல்லி அவன் பட்டயத்தினால அவன் தலையை வெட்டினான். அவன் என்ன இவனுக்கு செய்கிறேன்னு சொன்னான்னா அதைத்தான் இவன் அவனுக்கு செஞ்சான். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எதை செய்கிறதாக சொல்லுகிறார்களோ அதை உங்கள் சத்துருக்களுக்கு செய்யும்படியான வல்லமையும் திராணியும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையை உணவாக எடுத்துக்கொள்வீர்களானால். ஆறாவதாக சொல்லப்படுகிறது சங்கீதம் 1:1, அப்போஸ்தலர் 17:11 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். இப்படி காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்தார்கள் பெராயா பட்டணத்தார். சங்கீதம் 91:14-15 சொல்கிறது, அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து கண்மலை மேலே நிறுத்தி உங்களை உயர்த்தி நீடித்த நாட்களால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ஆறாவதாக வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 3:18 21 வாசிக்கிறோம், கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் கிரியை செய்யணும். அதாவது கிரியை செய்தென்றால் கீழ்ப்படுதல் வேண்டும். கீழ்ப்படுதல்னா பிசாசு சொல்லும், ஆண்டவரே உமக்கு பயப்படுறேன்னு அஞ்சு நடங்கும். ஆனால் அது என்ன பரிசுத்தமாக? பிசாசுகள் பரிசுத்தமாக வாழாது, மறுபடியும் பாவம் தான் செய்யும். அப்போ நம்ம பிசாசுகளை மாதிரி பயப்படுறவங்களாக அல்ல. பிசாசுகள் பயப்படும், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாது. அதாவது பரிசுத்தமாக வாழாது. ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படுதலோடு மட்டுமல்ல விசுவாசத்தோடு நாம் இருக்கணும். பிசாசுகள் விசுவாசிக்கும், ஆனால் கீழ்ப்படியாது. நாம் விசுவாசிக்கணும், கீழ்ப்படியவும் செய்யணும். ஏழாவதாக மீகா 6:8 கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷனே உன்னிடத்தில் தேவன் எதை கேட்கிறார்? மனத்தாழ்மையாய் நடந்து. அந்த வசனத்தை படிங்க. நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பது இல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தரிடத்தில். அப்படின்னா தேவன் என்ன கேட்கிறாரா? இரக்கத்தை சிநேகித்து நியாயத்தை செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை. நான் அடிக்கடி சொல்கிறது போல
மிகுந்த தாழ்மையுள்ள ஆண்டவரை பெருமையோடு நம்ம ஆராதிக்க முடியாது, மனத்தாழ்மையாய் நடக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நிறைய பேருக்கு சபையில் பாஸ்ட் என்னை மதிக்கலை, பாஸ்ட் என்னை உயர்த்தலை, பாஸ்ட் என்னை புகழலை அப்படின்னு உடனே எந்த பாஸ்ட் அவங்களுக்கு சால்ரா போட்டு அவங்கள தூக்கி வைக்கிறாங்களோ அந்த சர்ச்சுக்கு போவாங்க. இங்கே அந்த வேலையெல்லாம் நான் செய்கிறதே கிடையாது. இங்கே எப்படி ஒரு பள்ளியில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டோ அதுபோல் இந்த சபையில் நீங்கள் விசுவாசிகள், அவ்வளோதான். உங்களை போதிக்க வேண்டியது கடமை என்னுடையது. அதுக்காக தான் கர்த்தர் எங்களை முன்னால் நிறுத்தியிருக்கிறார். இங்கே உங்களை புகழ்ந்து துதிப்பாடுவதற்கு இடமே கிடையாது. தேவன் ஒருவர் தான் இங்கே புகழப்பட வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா தேவனுக்கு நீங்கள் ஏற்று நிற்கிற லூசிபரின் ஆவி உடையவர்கள் என்று அர்த்தம். எல்லா கனமும் மகிமையும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் நாம் செய்யணுமே தவிர அந்த மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. மனிதர்களுக்கு நன்றி சொல்லலாம், ஆனால் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை வைக்கக்கூடிய இடத்துல எந்த மனிதனுக்கும் அங்கே இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தேவனோடு இருக்கிற உறவை ஆழப்படுத்துங்கள். வேதத்தை தினமும் தியானியுங்கள். உபவாசித்து அதை வயிற்றுக்கு பசியுள்ள வயிற்றுக்கு பட்டினி போட்டுவிட்டு பசியுள்ள ஆத்மாவுக்கு வேத வசனத்தை தியானிக்கிறது மூலமாக உணவளியுங்கள். உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். தினமும் ஒரு தனி ஜபத்தை நீங்கள் செய்யுங்கள். அதோடு கூட கூடி ஜபம் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆழப்படுத்தும். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவில் நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிற ஒரு அரை மணி நேரமாவது பரிசுத்தாவின் வல்லமை நிறைந்து அந்நிய பாஷை பேசுங்க. உற்சாகமான ஆவி உங்களை நிரப்பும். சோர்வும் வெறுமையும் உங்களுக்கு ஒரு நாளும் வராது. தளர்ச்சி வராது, பயம் வராது, கவலை வராது. அடுத்தது என்ன செய்யணும்னா விசுவாசத்தை, உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவனுக்கு வைங்க. பயம் வரும், கவலை வரும். ஐயோ இந்த தேவை நான் எப்படி சந்திக்க போகிறேன்னு உங்களுக்கு அப்படியே நைட் மேராக ஒரு பயங்கரமாக தோணும். அந்த பயம் உணர்ச்சிக்கோ கவலைக்கோ இடம் கொடுக்காம, இல்லை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் என்று சொன்ன அந்த ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் பார்த்தாரே, அதே ஆண்டவர் எனக்கும் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷித்தாரே, அதே ஆண்டவர் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தை, பயம் என்கிற உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு, கவலை என்கிற உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் மேலே வைத்துங்க. அதன் மூலமாக உறவுகள் ஆளப்படும். அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கென்று உங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்யுங்கள். யோவான் 3:3 பார்க்கிறோம், இயேசுனுடைய பாதத்தில் உட்காருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். பாவியாக ஸ்ரீ இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளினாலே அவள் போதனையை அடைந்தார். தேவனுடைய பாதத்தை விட்டு விலகிச் செல்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தேவனுடைய பாதத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். மல்கியா 2:14-15 சொல்கிறாரு. அதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணினார் என்று சொன்னால், தேவ பக்தியிலே சந்ததியை பெருபடிக்கு ஒருவனை கர்த்தர் உருவாக்கினார். பரிசுத்த வாழ்க்கையில் அவன் வெற்றி அடைந்திருப்பானால், கீழ்ப்படிந்த வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருப்பானால் இன்னைக்கு தேவ பக்தியிலே சந்ததி பெருகி இருக்கும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இப்பொழுது ஒரு பரிசுத்த சந்ததியாக நம்மை உருவாக்கியிருக்கிறார். 4ஆவதாக தேவனோடு இருக்கிற உறவை ஆழப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கட்டுப்பாடற்ற அல்லது அதிக கண்டிப்பு நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் போகக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்த வேணும்னா, ரொம்பவும் கண்டிப்பாக வச்சோம்னா அது இரும்பு கம்பியானாலும் முறுக்க கட்டாயிடும். சில நேரங்களில் ரொம்ப லூஸாக விட்டுட்டாலும் நம்ம பிள்ளைங்க வீணாக போயிடும். ஏலி என்ன பண்ணான்னா கண் சாடியாக விட்டுட்டான். பிள்ளைங்க தவறு செய்கிறத கேள்விப்பட்டான், ஆனால் கண் சாடியாக விட்டுட்டான். நோவா என்ன பண்ணார்? ஓவர் கண்டிப்பு, இந்த அப்படி சாபம் அப்படின்னு சபிச்சு விட்டுட்டார். அதனால் சபிக்கப்பட்ட கானானிய வம்சம் உண்டாச்சு. ஆனால் ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரமாணங்களை போதித்து உற்சாகப்படுத்தி அவங்க யார் என்று அவளை உணர்த்தினான். அவங்க அதே போல் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் பார்த்தார். நீங்கள் அதிக கண்டிப்புள்ள பெற்றோராகவும் இராதீங்க, ரொம்ப லூஸாக விடுறவங்களும் இருக்காதீங்க. தோள் மேலே போட்டு கை போட்டு தோழனாக இருந்து உங்கள் பிள்ளை யாருன்னு அவங்களுக்கு உணர்த்துங்க. என் மகள் 2 நாளைக்கு முன்னால் தான் என்னிடத்துல சொன்னால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எங்கள் அம்மாவை நினைச்சும் பெருமையாக இருந்தது, என் மகளை நினைத்தும் பெருமையாக இருந்தது. எங்கள் அம்மாவை குளிக்க வைக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்களாம், பெட்ரா
உங்கள் அப்பனை போல ஒரு மகனை பெறணும். நீ குழந்தை பெற்றா எப்படி பெற்றுக்கணும்? உங்கள் அப்பாவை போல ஒரு பிள்ளையை பெற. கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு நல்ல பிள்ளையை எனக்கு கொடுத்தார். இப்படி ஒரு பிள்ளை யாருக்குமே கிடைக்காதான். அது கேட்கும்போது நான் எவ்வளோ கண்ணீர் சிந்தினேன். எங்கள் அம்மா நான் ஏதாவது காரியங்கள் வரும்போதெல்லாம் யோசிப்பேன், நான் ஏதாவது தவறு செய்தால் எங்கள் அம்மாவுடைய பேரல்லவா கெட்டு போயிடும். நான் ஏதாவது ஒரு தவறான காரியத்தை பண்ணால் எங்கள் அப்பா பேர் கெட்டு போயிடுமே. அதனால் பெத்தவன் பாரு எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருக்கானே, இவன் பெத்தவ பாரு எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருக்கானே. எங்கள் சபையிலேருந்து நான் வெளியே வரும்போது ஒரு பிரதர் சொல்கிறாருன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, தாயை போல புள்ள நூலை போல சேலை அப்படின்ட்டு சொல்கிறாருடா அப்படின்னு சொன்னாங்க. வனவாசம் இருக்கிறது போல் திருச்சியில் நான் ஊழியத்துக்கு வந்து எந்த இடத்துக்கும் போகாமல் சபையை கட்டி ஊழியத்தை நிரூபிக்கிற வரைக்கும் நான் எங்கும் போக மாட்டேன்னு வைராக்கியமாக நான் அமர்ந்தேன். என் சபையில் இருக்கிற ஒரு உடன் ஊழியர் என்னை பற்றி நிறைய எங்கள் பாஸ்டர்கிட்ட குறை சொன்னவர். அவர் வந்து என்னை பார்த்து என் மனைவிக்கு முன்னால் சொல்கிறார், சுஜில், உங்களை பார்க்கணுன்னு நான் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுறேன். சிறப்பாக நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க நான் கேள்விப்பட்டேன். எப்போவாவது பார்க்க மாட்டோமா நான் ஆசைப்பட்டேன். இன்றைக்கி உங்களை பார்க்குறக்காக தான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன்னு அவர் சொன்னார். எல்லா மகிமையும் தேவன் ஒருவருக்கு. எல்லா இடங்களிலும் சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். எங்கள் அம்மா எனக்கு எதுமா சொல்லுவாங்க, சின்னதில் என்னை சாபமாக போடுவாங்க, செத்துப்போ உனக்கு ஒரு சாவு வராதான்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டோன்னு அப்படியே மாறினாங்க. கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் அன்பை எனக்கு கொடுத்தாங்க. அவ்வளோதான். என் உள்ளம் எப்படி மாறிச்சுனே தெரியாது, நான் அப்படி மாறிட்டேன். எங்கள் அப்பா கூட சொன்னார், உன் மகனால் நீ வெட்கப்படுவேன்னு. ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை என் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட அந்த வார்த்தை எனக்கு ஒலிக்கும். ஆண்டரை, இன்றைக்கி காலையில் கூட எங்கள் அம்மா ஃபோட்டோ முன்னால் நின்று சொன்னேன், ஒரு நாளும் உங்களை நான் வெட்கப்படுத்திட மாட்டோம்மா. வசனமெல்லாம் தியானித்து முடிச்சுட்டு இந்த பிரசங்கத்தை தியானிச்சுட்டு வந்துட்டு அப்படியே எங்கள் அம்மா ஃபோட்டோ என் பீரை வச்சுருக்கேன். என் மக ப்ரெசன்ட் பண்ணினது அது ஏஐ மூலிமா. எங்கள் அம்மா கூட ஒன்றா இருந்து நான் பெருசாக அவனை ஃபோட்டோ எடுத்ததில்லை. எங்கள் அம்மா முத்தம் கொடுத்ததாக கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா ஃபோட்டோ முன்னால் இருந்து சொன்னேன், தப்பு அது. தப்புனா என் உணர்ச்சியை நான் அப்படியே வடிச்சுக்கிறேன், நீங்களும் அதை செய்யணும்னு சொல்லலை. அம்மா, நீங்கள் பரதீசில் இருக்கீங்க, கண்டிப்பாக இது ஆவியில் உங்களுக்கு தெரியும். உங்கள் பேத்தியாக என் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், என் தங்கச்சியாக உங்கள் மகக்கிட்ட சொல்லுங்கள், என் தாத்தாவாக உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லுங்கள், நான் பரிசுத்தமாக அங்கே வந்து சேருவேன். இந்த பூமியில் உங்களுக்கு பெருமையாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் வாழுவேன். ஒரு நாள் நான் உங்களை வெட்கப்படுத்துகிற மாதிரி நான் வாழ மாட்டோமா என்று சொல்ல அப்படியே அழுதுகிட்டு, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அழுது கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் தான் நான் பெட்ரூமுக்குள்ளே போனேன். என் உள்ளத்தில் பதிஞ்சதெல்லாம் என் தாயார் எனக்கு கொடுத்த போது அவங்க சொல்லுவாங்க, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என் உள்ளத்தில் மறைஞ்சிருக்கு. எங்கள் அம்மா மரித்த 40 நாள் இந்த சாட்சியை நான் சொல்லும்போது எங்கள் பெரியம்மா ஓடி வந்து அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சொல்லுவாங்க, மகனே, நீ சொன்ன சாட்சி எவ்வளோ அருமையான சாட்சி. ஏன்னா அவங்க பையன் ஒழுங்கினமாக இருக்கான். அவங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல மகனுடைய வேல்யூ என்னென்னு. இந்த வயதில் தன் தகப்பனுக்கும் தாயாக்கும் இவ்வளோ காரியங்களை நீ செய்து நீ இப்படி கீழ்ப்படுதலோடு மகிமையாக நீ சாட்சி சொல்கிற அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடித்து என்னை அனைத்து முத்தமிட்டார்கள். இதெல்லாம் புகழும் மகிழ்ச்சியும் புகழும் மேன்மை யாருக்கு வரும்? இந்த வேதத்தை அருளின என் தேவனாய் கர்த்தர், என்னை ரட்சித்த தேவனாய் கர்த்தர் அவர் ஒருவருக்கே சேரும். அவருக்கு மூலியமாக இருக்கிற அந்த வல்லமே, என் தாய் எனக்கு தந்த அந்த உபதேசங்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். என்னுடைய தம்பியினுடைய மனைவி எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு காரியத்தை சொன்னான், பாபு மாதிரி எனக்கு ஒரு நல்ல புருஷன் ஏன் தேடினாலும் கிடைக்காதுப்பா, எந்த ஆசீர்வாதத்தோட பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் எனக்கு இது வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அம்மா, இது என்னால் இல்லைம்மா, நீ நன்றி சொல்ல வேண்டியது பாபுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு உன்னுடைய மதரின் லாக்கும் ஃபாதரின் லாக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அவங்க எவ்வளோ நல்லா வளர்த்திருந்தாங்கன்னா உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருப்பான்னு எங்கள் அப்பா சொன்னார்னு என் தம்பி மனைவி சாட்சி சொன்னாங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்னா, வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன் தேவன் சொல்லியிருக்கார். நான் மறக்கலடா, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார் என்கிற என் தாயினுடைய அந்த வேத வசனத்தை ஆதாரமாய் கொடுத்த அந்த வார்த்தை தான் இன்றைக்கும் பிள்ளைகளாக எங்களை வாழ வைக்கிறது. அதனால் ஒரு தாய் வாழ வேண்டும், ஒரு தகப்பன் அதன்படி வாழ வேண்டும், அவன் தன் பிள்ளைகளுக்கு அதை தர வேண்டும். ஒரு நாளும் உங்கள் பிள்ளைங்களை கீழே போக கர்த்தர்
விடவே மாட்டார். அதே போல் ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட், அன்பு, தாழ்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு இவர்களின் மொத்த உருவமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற உருவமாக உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்து காண்பீங்கள். அதன் மூலியமாக தேவனுடைய உறவை ஆழப்படுத்துங்கள். அதே போல் தினந்தோறும் தனிப்பட்ட விதத்திலையும் ரொம்ப கருத்தாகவும் அந்தரங்கத்திலையும் உள்நோக்கத்தோடையும் தேவனோடு நீங்கள் நடக்கணும். ஏனாக்கை போல எப்படிங்க? அந்தரங்கத்தில் ஒரு உள்நோக்கத்தோடு நான் ஆண்டவரை பார்த்து அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரே வாங்க நம்ம போவோமா அப்படின்னு பேசுவேன். யாராவது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் ஐயோ பாஸ்ட் லூஸாக போயிட்டான்டா, பைத்தியம் ஆயிட்டான்டா நீங்கள் நினைப்பீங்க. நான் போய் செடிகளை போய் தொட்டு, தங்கம் அப்பா வந்துட்டேன், எப்படிடா இருக்கீங்க, இயேசுவி நாமத்தினால உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த செடியிலேருந்து ஒரு வைப்ரேஷனே நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கெல்லாம் அதை உணர முடியாது. ஆனால் அந்த செடி பார்த்திங்கன்னா அடுத்தது தள எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வைத்துக்கிற செடிகளெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதுக்கு என்ன உரம் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இயேசுவின் நாமம் என்கிற உரத்தை நான் போட்டு அதை ஆசீர்வதிக்கிறேன். வாயின் வார்த்தையில் ஜீவனம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ நான் யோசித்தேன், ஒரு வசனத்தையும் ஆண்டுடைய நாமத்தையும் ஒரு செடியின் மேலே நான் அப்ளை பண்ணும்போது அது செழிப்பாகுது என்றால் நம் பிள்ளைகளை நாம் ஆசீர்வதித்தால் நம்ம பிள்ளைங்க ஏன் நல்லா வராது? நீங்கள் வேணால் பாருங்கள், என் பிள்ளைகளை போல ஒரு பிள்ளைகள் இல்லைங்கிற அளவுக்கு என் பிள்ளைகளை சிறப்பானவர்களாக கர்த்தர் உருவாக்குவார். வயிற்றில் தான் நெருப்பு எரியுதா என்ன? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா தலையில் என்ன ஊற்றப்படுதோ அதுதான் அங்கேயில் இறங்கி முழு உடல் வரும். ஏன் இதை சொல்கிறது தெரியும்? என்ன சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை பீத்திக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு இல்லை. நான் ஒரு சாம்பிள் பீஸ். நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு ஃபர்னிச்சர் கடைக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே முன்னால் ஒரு சோஃபா வச்சுருப்பான், அல்லது சேர் வச்சுருப்பான், ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பான், டிவி வச்சுருப்பான். அதை பார்த்தோன்னே ஒரு 80 இன்ச்சு டிவி இப்போ தான் உங்கள் வீட்டுக்காரம்மா அங்கே பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு. அப்பா அதில் படம் பெருசாக தெரியுதுப்பா. உங்கள் பையன் சொல்லுவான், இதே மாதிரி வாங்குப்பா. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளே போவீங்க. உங்களை அந்த கடைக்குள்ளே கொண்டு போகக்கூடிய விஷயம் எதுனா அங்கே முன்னால் வைத்திருக்கிற மாஸ்டர் பீஸ். அதே போல் ஒரு சபையினுடைய மாஸ்டர் பீஸ் யாருன்னா அது ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு என்ன செய்கிறாரோ அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதனால தான் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவை. அவன் சுகமாக இருந்தால் அவன் சபை சுகமாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் அதனால தான் மாஸ்டர் பீஸாக என்ன வச்சுருக்கார். எனக்கு என்ன செய்கிறாரோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு செய்ய வளர்கிறார். அதுதான் நம்ம ஃபார்முலா. பைபிள் ஃபார்முலா என்னென்னா ஊழியக்காரனுக்கு செய்கிறத விட பல மடங்கு செய்வார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன், ஆண்டவர் சொல்கிறார், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதங்கிறது ஒரு சாம்பிள். நீங்கள் பிஜி நாயுடு ஸ்வீட்டுக்கு போனால் இந்த ஸ்வீட் எப்படி இருக்குங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன வெண்ணெய் பேப்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்வீட்டில் ஒரு சின்ன பாகத்தை பிச்சு வைப்பாங்க. அது எதுக்கு? டேஸ்ட், ருசி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எண்ணெய் வச்சுருக்கார், சின்னதாக வச்சுருக்கார், ருசி பார்க்குறதுக்கு. ருசி தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் வாங்குறது 1 கிலோ, ஆனால் ருசி பார்க்குறதுக்கு 1 கிலோ கொடுத்து ஒரு வாழையில போட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல மாட்டான். என்ன தான் கொடுப்பான்? சாம்பிள் பீஸ். என்னை சாம்பிள் பீஸாக வச்சுருக்காரு. என்னை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டிக்கெட் போட்டு கொடுத்துருமா, நான் காலி பண்ணி ஊருக்கு போயிடுறேன். இந்த சபைக்கில் விசுவாசமாக படான்னு ஒரு இடிமுழக்கம் போட ஒரு அல்லலியா சொல்லுவாங்கன்னா ஆமீன் இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நல்ல ஒரு அல்லலியா சொல்லுங்கள். மனசில் போச்சா? மனசில் ஆச்சா? மலையாளத்தில் சொல்லிட்டோம். மனசில் உள்ளே வந்துச்சா? என்ன சொல்லலாம்? புரிஞ்சுதா உங்களுக்கு? உள்ளத்துக்குள்ளே கிரகிச்சிட்டிங்களா? அல்லேலூயா. வேதத்தை இந்த அளவாய் கர்த்தருடைய வார்த்தையை ஹானர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். பைபிள் கொண்டு வந்தவங்களா? பைபிளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வாரம் கேட்பேன். அதே மாதிரி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் வெண்ணிற ஆடையை உடுத்த முயற்சி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ராபோஜனத்துக்காவது வெண்ணிற ஆடையை உடுத்த முயற்சி பண்ணுங்கள். ரைட்? we are Pentecost people, Pentecost believers. நல்ல வஸ்திரங்களை உடுத்துங்க. உங்கள் பிறந்தநாள், வெட்டிங் டே அன்றைக்கெல்லாம் உடுத்துட்டு வாங்க. ஆனால் ராபோதனத்துக்கு கூடுமான வரைக்கும் வெண்ணிற ஆடையில் வந்தால் நல்லது. கட்டாயப்படுத்தலை,
நீங்களாக உடுத்தணும், நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் ரோல் மாடலாக நாம் இந்த பூமியில் பரிசுத்தவான்கள் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவ்வண்ணமாய் கடந்து வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை அப்படி உட்கொண்டு கடந்து போங்க. தேவனோடு இருக்கிற உறவை ஆழப்படுத்துங்க. கண்மலைங்கிற வசனத்தின் மேலே உங்கள் வாழ்க்கையை கட்டமைங்க. நீங்கள் ஆசீர்வதிப்பு ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க மனசில் நினச்சிக்கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பம் இருந்தால் மனசில் வைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு நேராய் அனுப்பப்பட்டதை நான் உணர்கிறேன். உம்முடைய உபதேசத்தை என் மேல் புள்ளின் மேல் பெய்யும் பனித்துறலைப் போல இறங்குவதாக. உம்முடைய வார்த்தைகள் இறங்குவதாக. நீ சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. என் பிள்ளைகள் சந்ததி மக்களை கர்த்தர் அவனமாய் நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் அப்படியாக என் வாழ்க்கையை மாற்றட்டும். வெறும் படகாய் பேதுரு ராஷ்டிரம் முழுவதும் கஷ்டப்பட்டான். என் அனுபவத்தையும் அறிவையும் யுக்தியெல்லாம் பயன்படுத்தி நான் செய்யாத வேலையில் ஆனால் ஒன்றும் கூட அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவரே, இப்பொழுது நான் உம்மை விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போட்டான். அவன் படகு நிரம்பினது, கூட்டாளிகளின் படகும் நிரம்பினது. 2 படகும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். உன் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், உன் சம்பந்திமா வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், உன் மகனுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், உன் மகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், கணவனுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், மனைவியினுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். உன் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவார். தேவ வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். எந்த தீமைகள் வந்தாலும் அது அசையாது. மணல் மேல் போகிறது ரொம்ப சுலபம். நிறைய பேர் மணலில் கட்டிட்டு நீ வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க, ஆண்டரை தேடி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க. நீ கண்மலையில் உறுதியாய் போட்டிருக்க. எப்போ தெரியுமா? வெள்ளம் வரும், மழை வரும், காற்று வரும். அன்றைக்கி நீ அழிய மாட்ட, நிலச்சி நிற்ப. அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க, அவங்க சந்ததியெல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் மகிமையாய் நிறுத்துவார். தேவ கிருபை உன்னை தாங்கும், வழி நடத்தும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும். அவருடைய வாழ்க்கை கனியுள்ளதாய் மாறட்டும். சங்கீதம் 23:5 சொல்கிறேன், என் சத்துருக்களுக்கு எதிரே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமாண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய தலை அவள் சத்துருக்களாக இருக்கிற மக்களுக்கு மத்தியில் உயர்த்தப்படுவதாக. இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரக்கூடிய அவங்க புத்தி கெட்டாத காரியத்தை எல்லாம் ஆண்டவரே நீ செய்வீராக. அப்பொழுது அவர்கள் இவ்வண்ணமாய் சொல்லட்டும், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தாவே, தெற்கத்தி வள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தரலும். நிந்தைகள், அவமானங்கள், மனிதர் விடுகிற சவால்கள், சாபங்கள் இவை எல்லாம் நிறைவேறாமல் எங்களை வேலியெடுத்து மறைக்கிற பாதுகாக்கிற தெய்வம் நீர் உண்டு. உம்முடைய நாமத்தினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு. உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு நம் ரத்தத்தினாலே பாதுகாப்பு எங்களுக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேலியாக இருக்கிறீர். வசனம் என்கிற வேலினால் எங்களை பாதுகாக்கிறீர். தேவனுடைய பிரசனம் எங்களை மூடிக்கொண்டு பாதுகாக்கிறது. இவைகளுக்காக நன்றி. இவைகள் இல்லாமல் அப்பத்தினால் அல்ல, உம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய ஆத்மா சாகாதபடிக்கு மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை கொள்ளுகிற நேரங்களிலெல்லாம், மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை காயப்படுத்துகிற நேரங்களெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஆத்மாவுக்கு ஆறுதலாக இருக்கிறது. எங்கள் ஆத்மாவுக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஆகவே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்கிறது போல கிடைத்தவுடனே உம்முடைய வார்த்தைகளை உட்கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்க எங்களை ஆசீர்வதியும். வசனத்தின் சாரம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். விதை கிளம்பி மொழியும்படி செய்வீராக. புதிய மேனியை தந்து கம்பீரமான அறுவடையை தருவீராக. விளையச் செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் விதைக்கப்பட்டவர்களெல்லாம் விளைவதாக, வாக்குத்தத்தங்கள் விளைவதாக, தேவனுடைய தரிசனங்கள் விளைவதாக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நீ விளையச் செய்வீராக. கண்ணீரோடு உமக்காக நாங்கள் கர்த்தாவே விதைத்தவர்களெல்லாம் எங்கள் ஆண்டவர் விளையச் செய்து கம்பீரமான அறுவடையை தருவீராக. விளையச் செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விளையச் செய்தரலும் உம்முடைய மாறியை அனுப்பி விதை கிளம்பும்படி செய்து
ஆண்டவரே உம்முடைய வழிகள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவா எங்கள் நினைவுக்கு உங்கள் நினைவுக்கு வித்தியாசம் இருக்கிறதே, அவைகள் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம். தேவ கிருபையும் எங்களுக்கு தாரும். ஏசாவை தள்ளினது போல, சவுலை தள்ளினது போல, ஆதாம் தள்ளப்பட்டது போல தள்ளப்படாதபடிக்கு நம்முடைய சமூகத்தின் பிரசன்னத்தினங்களை மறைத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையின் ஆவினால் நிரப்பி வழி நடத்தும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கும் ஆசீர்வாத சந்தோஷமாக அது நம் அனைவரோடும் உலகமிக்கிற சகல பரிசுத்தவங்களோடும் இன்றும் இன்னும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாளை காலை 1ஆம் தேதி ஆசீர்வாதமான ஆராதனை. விசுவாசிகள் மறந்தாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். தேவ கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென்.